கர்த்தர் நல்லவர், கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருப்பதாக. இப்பொழுது தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து சொல்லுவோம். தேவ செய்திக்கு ஆதாரமாக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். அந்த வசனத்தை மீண்டும் ஒரு விஷயம் வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். தேவன் இந்த வசனத்தை கொண்டு நம் மத்தியிலே இடைபடும்படியாய் தேவ செய்திக்காய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கொண்டதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், வழிநடத்தீர், ஆசீர்வதித்தீர். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தை காண எங்களை கிருபை செய்தீர். அதில் முதலாம் நாளிலே உம்மை துதிக்க, உம்முடைய சமூகத்தில் வர, ஆராதனை செய்ய இப்படிப்பட்ட ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தீர். அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய வார்த்தையை கேட்க முடியாது நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு இடைபடுவீராக. சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்படுவதாக. உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியா எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். நீரே எங்களோடு பேசியிருவீராக. எல்லா துதி கனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தின் கடைசி பகுதியாக இப்படியா சொல்லுகிறது: சத்தியமுள்ள தேவன். இந்த மாதம் முழுவதும் தேவன் நம்மளுக்கு ஒரு சத்தியத்தின் மாதமாய் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே நாம் சத்தியம் என்கிற வார்த்தையை தான் நம்முடைய எல்லா கூட்டங்களிலும் அதிகமாய் நாம் தியானிக்க போகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அப்ப அதன்படியாகத்தான் இன்றைக்கும் இந்த வார்த்தை சொல்லுகிறது, சத்தியமுள்ள தேவன் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறாராம்? அவர் சத்தியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். நீங்க சங்கீதம் 99:5 படித்து பார்த்தோம் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்று சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தவான்களாய் காணப்படுங்கள் என்று வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்படி பரிசுத்தமுள்ள தேவன் எப்படிப்பட்ட தேவனாயும் காணப்படுகிறாராம்? அவர் சத்தியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இந்த யாத்ராகமம் 34வது அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா, அங்கு தேவன் சொல்லுகிறார் அவர் சத்தியமுள்ள தேவன், கர்த்தர் சத்தியமுள்ள தேவன். யார் இங்க தேவன் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்த்தோம் என்றால், அதுக்கு முந்தின வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. கர்த்தர் மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். தேவன் தம்முடைய பண்பை, தேவன் தம்முடைய காரியத்தை அங்கு மோசேக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இதே மோசேயின் இடத்துல யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம், அதாவது முந்தின அதிகாரத்து 14வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 13வது வசனத்துல மோசே கேட்கிறான், ஆண்டவரே, நீர் என்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன், அங்க போய் உங்களுடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? அப்ப தேவன் என்ன சொல்லுகிறார்? 3வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் யாத்ராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல படிச்சு பார்த்தோம்னா அவர் சொல்றார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். அங்க அவருடைய முழு நாமத்தை வெளிப்படுத்தல. ஆனா இங்கு தேவன் தம்முடைய முழு நாமத்தை வெளிப்படுத்துகிறார். என்னென்ன நாமமாம்? அவருடைய நாமங்கள் கர்த்தர் என்கிற நாமமும், அவருடைய இரக்கம் உள்ளவர், கிருபையுள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மகா தயையும் சத்தியமுள்ள தேவன் என்கிற நாமத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப சத்தியம் என்பது எதுவாய் காணப்படுகிறது? அது அவருடைய நாமமாய், அவருடைய அடையாளமாய், அவருடைய பண்பாய் காணப்படுகிறது. நீங்க ஒரு மனிதனை பார்த்தோம் என்றால் நாம் சொல்லுவோம், ஒரு மனிதனை பார்த்தாலே நம்ம அவர் நல்ல பழக்கம் உள்ளவராய் இருந்தா நம்ம சொல்லுவோம், அவர் நல்ல குணம் உள்ளவர்ப்பா, அவர் நல்ல, எப்ப பார்த்தாலும் எதையும் நல்ல பாசிட்டிவா எடுத்துக்கிறவர், அவரை பார்த்தாலே பாசிட்டிவா எடுக்கிற மனுஷன் என்று நம்ம சொல்லி அழைப்போம். சில பேரை பார்த்தா இவங்க கோபப்படுவாங்க, இவன் ஒரு கோபக்காரன் என்று சொல்லுவார்கள். சில பேரை பார்த்தா இவன் நல்ல உதவி செய்கிறவன், அவன்கிட்ட இருக்கோ இல்லையோ அந்த மனுஷன் நல்ல உதவி செய்வாப்ல, அவர்கிட்ட போய் எதுனாலும் நீங்க கேட்கலாம், என்ன உதவினாலும் கேட்கலாம், அவர் உங்களுக்கு முடிஞ்ச அளவு அதிகமான உதவி செய்வார் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த பண்புகள் அவர்களுடைய அடையாளமாய் மாறுகிறது. அதே போலதான் நம்முடைய தேவனுடைய பண்பும்
அவருடைய நாமமாய், அவருடைய அடையாளமாய் மாறுகிறது. அவர் இப்படிப்பட்ட அடையாளத்தை உடையவராய் காணப்படுகிறாராம். சத்தியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவரிடத்திலே சத்தியம் இருக்கிறதாய் காணப்படுகிறது. அவர் நமக்கு சத்தியமுள்ள தேவனாய் வெளிப்படுகிறவராய் காணப்படுகிறார். அநேக நேரம் நாம் அவரை பிதாவாய் அங்கீகரிக்கிறோம், அவர் நம்முடைய ராஜாவாய் அங்கீகரிக்கிறோம், அவர் நம்முடைய எஜமானனாய் அங்கீகரிக்கிறோம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றுக்கும் மேலாய் தேவன் தம்முடைய வாயிலிருந்து தாமே சொன்ன வார்த்தை என்ன? அவர் ஒரு சத்தியமுள்ள தேவனாய் வெளிப்படுகிறார். அவ இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாமும் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையும் ஒரு சத்தியமுள்ள வாழ்க்கையாய் காணப்படணும். ஏன் தேவன் தம்மை அநேக காரியங்களை எல்லா இடத்திலும் தம்மை வித்தியாசமான வழிகளிலே வெளிப்படுத்துகிறார்? ஏனென்றால் அதே போல நாம் அவரை போல காணப்படும்படியாகத்தான் அவருடைய நோக்கமாய் காணப்படுகிறது. நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க 1 மற்றும் 2வது அதிகாரத்துல பார்த்தோம் என்றால், அங்க ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்குகிறார். ஆனா உருவாக்கி அங்கு 2 கனிகளை வைக்கிறார். 2 கனிகளை, முக்கியமான கனிகளை தோட்டத்தின் நடுவில் வைக்கிறார். என்ன கனி? 1 நன்மை தீமை அறியத்தக்க கனி, இன்னொன்னு ஜீவனுள்ள கனி, ஜீவ விருட்சம். அந்த இந்த நன்மை தீமை தக்க கனியை புசிச்ச உடனே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் கடைசி வசனம் ஒண்ணு சொல்லுது பாருங்க. அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீனை அங்கு வைத்ததை நாம் பார்க்க முடியும். எதற்காக அவர் வைக்கிறாராம்? 22வது வசனம் சொல்லுது பாருங்க, மனுஷன் நம்மை தீமை அறிந்தவனாய் நம்மில் ஒருவனை போலானான், இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து. அப்ப இங்க நாம் பார்க்கிறோம், அவருக்கு எதற்காக அங்கு தேவன் அந்த மரத்தை வைக்கிறார்? அவர் மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து தம்மை போல் மாற வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாய் காணப்படுகிறது. அவர் எதையெல்லாம் அனுபவிக்கிறாரோ அதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதனாலதான் அவருடைய சாயல், அவருடைய ரூபத்துல நம்மளை உருவாக்கி இருக்கிறார். அப்ப ஆதாம் ஏவாள் அந்த தோட்டத்திலேயே தேவன் அப்படி நிரூபி இருந்தார் என்றால், இன்றைக்கு சத்தியமுள்ள தேவன் நம்மளை இடத்திலே எதை எதிர்பார்க்கிறார்? அவர் நாமும் சத்தியமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம்முடைய ஜீவியத்திலும் சத்தியம் இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கையிலே சத்தியம் இருக்க வேண்டும். சத்தியம் நம்முடைய அடையாளமாய் மாறணும். கிறிஸ்தவன் என்கிற அடையாளம் நமக்கு இருப்பதை காட்டிலும், இந்த மனிதன் தேவனை பின்பற்றுகிறவன் என்கிற அடையாளத்தை காட்டிலும், இந்த மனிதன் சத்தியம் உள்ளவன் என்கிற அடையாளம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படணும். அதிலே நம் நோக்கமுள்ளவர்களாய் காணப்படுவோமாக. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவர் சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லுகிறது. அவர் சத்தியமுள்ள தேவன். அப்ப சத்தியமுள்ள தேவன் என்றால் எப்படிப்பட்டவராய் தம்மை வெளிப்படுத்துகிறார்? அல்லது சத்தியமுள்ள தேவன் என்றால் எதை காட்டுகிறது? முதலாவதாக, சத்தியமுள்ள தேவன் என்றால் எதை காட்டுகிறது? வசனம் எப்படியா சொல்லுகிறது? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய தேவரீர் உமது அடியானுக்கு இந்த நல் விஷயங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். இந்த வசனம் சொல்லுது பாருங்க, சத்தியமுள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தமாம்? அது எதை காட்டுகிறது? வசனம் சொல்லுது, உம்முடைய வார்த்தைகள் சத்தியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் வார்த்தையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். சத்தியமுள்ள தேவன் என்றால் எதை காட்டுகிறது? அதனுடைய அர்த்தம் எதை காட்டுகிறது? அவர் வார்த்தையுள்ள தேவன். அப்ப நம்முடைய தேவன் அவர் வார்த்தையிலே சத்தியமுள்ளவராய் காணப்படுகிறார். அவரிடத்திலே வார்த்தைகள் காணப்படுகிறது. அவர் வார்த்தையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அதனாலதான் அவர் தம்முடைய ஜனங்களோடு ஆதி முதற்கொண்டு அவர் பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் ஜனங்களோடு உறவாடுகிறது. எப்படி உறவாடுகிறார்? வார்த்தையோடு அவர் உறவாடுகிறார். அவர் தம்முடைய மகிமையை காண்பிச்சு தம்முடைய ஜனங்களை நடத்தி இருந்திருக்கலாம். அவர் தம்முடைய வல்லமையை காண்பிச்சு என்ன நீங்க பின்பற்றுவாங்க, இல்லைன்னா நான் இவ்வளவு வல்லமையுள்ள தேவன் என்றும் வல்லமையை காண்பித்து நடத்தி இருந்திருக்கலாம். அல்லது தம்முடைய அற்புத அடையாளங்களை செய்து நடத்தி இருந்திருக்கலாம். இது எல்லாம் அவர் செய்தாலும் தேவன் அவர் முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம் என்ன? அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆதியிலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க அவருடைய வார்த்தையுள்ள தேவனாய் அவர் வெளிப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளும் சாயங்கால குளிர்ச்சியான வேளையிலே, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆதாம் ஏவாளோடு தேவன் பேசினார்.
அதே போல நீங்க வெளிப்படுத்தல பாத்தீங்கன்னா அவருடைய பரலோக ராஜ்யத்துல ஒவ்வொரு நாளும் அவரை துதிக்கிற கூட்டத்தை அவர் சுற்றி வைத்திருந்தார். யோவானோடு தேவன் அவர் வார்த்தையோ இடைபடுகிறதை நாம் பார்க்க முடியும். அதே யோவான் புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா யோவான் எழுதுகிறாப்புல, அதே யோவான் எழுதுகிறாரு, வார்த்தை தான் இன்றைக்கு மாம்சமாய் வந்தது, அவர்தான் கிறிஸ்து என்று எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப முழு வேதாகமும் அவருடைய வார்த்தையை சொல்லுகிறதும் வார்த்தையை அவர் முக்கியத்துவப்படுத்துகிறதை காட்டுகிறது. அப்ப சத்தியமுள்ள தேவன் என்றால் எதை காட்டுகிறது? அவர் வார்த்தையுள்ள தேவனாய் இருக்கிறார். அப்ப அவருடைய வார்த்தை என்று நாம் சொல்லும் பொழுது சங்கீதங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறது? வசனம் எப்படியாக சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கைகள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. சத்தியமுள்ள தேவன் என்றால் வார்த்தையுள்ள தேவன், வார்த்தையுள்ள தேவன் என்றால் சத்தியமுள்ள தேவன். அதைத்தான் இந்த வசனம் விளக்குது பாருங்க. அவருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை சத்தியமுமாய் இருக்கிறது. அவர் தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்மளுக்கு நல்ல பரிச்சயமான வசனம் என்ன? நம்முடைய தேவன் இன்றும் நேற்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். அவர் நேற்றும் மாறாதவர், இன்றைக்கும் மாறாதவர், இனிமையும் அவர் மாறாத தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய வார்த்தை அவர் சொன்னதில் அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அவர் சொன்னதில் அதை நிறைவேற்ற வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். தேவனே சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தை ஒன்றும் என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் சொன்ன வார்த்தை பொய்யாய் போகாது, அதுல மாற்றமே இருக்காது, அதுல எந்த பொய்யும் இருக்காது, அது கண்டிப்பாய் நிறைவேறும். இதுதான் யோனாவுக்கும் தேவனுக்கும் நடந்த யுத்தமாய் காணப்படுது. யோனாவுக்கும் தேவனுக்கு என்ன போட்டி, என்ன அங்க யுத்தம் நடக்குது? ஏன் யோனா தேவனிடத்துல கீழ்ப்படியல? அவன் சொல்லுகிறான், நீர் மனஸ்தாபப்படுகிற தேவன், அதாவது இறக்கப்படுகிற தேவன், நீர் இறக்கப்படுகிற தேவன் என்று தெரிஞ்சுதான் அங்க போல. காரணம் என்ன? அங்க அவர் சொன்ன வார்த்தை அங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறார், அவர் இறக்கப்பட்டிருக்கிறார். ஆனா அந்த வார்த்தையை அந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்த்துட்டு அவர் வார்த்தையை நிறைவேற்றாத தேவன் என்று நாம் நினைக்க கூடாது. ஆனா அங்க ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார், நான் அவங்க பாவம் செய்ததுனால அவர்களை அழிப்பேன். ஆனா எப்ப அவங்க மன்னிச்சு, எப்ப அவங்க பாவ மன்னிப்பை கேட்டு தேவ சமூகத்துல வந்தாங்களோ அப்பயே அவர்கள் தேவனுக்கு முன்பாய் நீதிமான்களாய் மாறினபடனே உடனே அவர்களை அழிக்காமல் தம்முடைய வார்த்தைக்கு அவர் மனஸ்தாபப்படுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப அவர் தேவன், நம்முடைய தேவன், அவர் வார்த்தையிலே உத்தமமும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் சத்தியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுக்கு இது ஒரு கேள்வியாய் இருக்கிறது. என்ன கேள்வி? தேவன் எனக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து பல மாதங்கள் ஆயிருச்சு, பல நாட்கள் ஆயிருச்சு, தேவன் அந்த வார்த்தையை நிறைவேற்றுவாரா? என்னுடைய வாழ்க்கையில தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், வார்த்தையை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், ஆனா இன்னும் எனக்கு அது நிறைவேறலையா? உண்மைக்கே தேவன் நிறைவேற்றுவாரா? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒரு நிச்சயத்தோடு காணப்படுவோமாக, ஒரு நம்பிக்கையோடு காணப்படுவோமாக, ஒரு உறுதியோடு காணப்படுவோமாக. அது என்ன? தேவன் அவர் வார்த்தையில உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். அவர் உங்கள் எதிரிகளை அழித்து போடுவேன் என்று சொன்னால் அதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுடைய பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்துவேன் என்று சொன்னால், இன்றைக்கு உடைய பிள்ளைகள் எந்த வழியிலே போய்கொண்டிருந்தாலும் சரி, ஒரு நாள் கர்த்தர் அவர்களை சத்தியத்திலே கண்டிப்பாய் கொண்டு வருவார். அவருடைய நேரம் ஒன்று இருக்கிறது, அவருடைய காலம் ஒன்று இருக்கிறது, அதில் அவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். நாம நினைக்கிற நாட்களை, நம்முடைய நினைக்கிற வேலையில அவர் நிறைவேற்ற வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அவருக்கு தெரியும் என்றைக்கு இந்த வார்த்தையை நிறைவேற்ற வேண்டும். அது வரைக்கும் அவர் காத்திருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தம்முடைய வார்த்தையில அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் சத்தியமுள்ள தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் வார்த்தையுள்ள தேவன். இன்றைக்கு அவர் தம்முடைய வார்த்தையில உண்மையுள்ளவராய் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப வார்த்தையுள்ள தேவன் என்றால் என்ன நடக்கும்? அவர் என்ன செய்கிறாராம்? அங்க வசனம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் சத்தியமுள்ள தேவனாய், அதாவது வார்த்தையுள்ள தேவனாய் வெளிப்பட்டால் அங்க என்ன செய்கிறாராம்? சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 116வது வசனம் இப்படியா சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 119வது சங்கீதம் 116வது வசனம் இப்படியா சொல்லுகிறது? அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும், உம்முடைய வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதுக்கு முந்தின அந்த வார்த்தை சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கும்படி உம்முடைய வார்த்தையினால் என்னை ஆதரித்தருளும்.
அப்ப அவருடைய வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில என்னவாய் காணப்படுகிறது? நம்மளை பிழைக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை பிழைக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த சங்கீதம் 119:16 சொல்லுது பாருங்க, நான் பிழைப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். அப்ப அவருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருந்தால் என்ன நடக்குமாம்? அவனை பிழைக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவனுடைய வாழ்க்கையில் அவன் முடிந்து போனது என்று நினைக்கலாம், அவன் மரித்து போகிறேன் என்று நினைக்கலாம். அவன் எல்லா சூழ்நிலையிலிருந்து, எல்லா பகுதியிலிருந்து புயல் அடிக்கிறது, பெரிய அலைகள் வருகிறது, போராட்டங்கள் வருது, என்னை சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? அந்த வேளையிலும் அவர் நம்மளை பிழைக்க செய்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். அப்ப தேவன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நம்மை பிழைக்க செய்கிற தேவனாய், அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை பிழைக்க பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க அப்போஸ்தலர் புத்தகம் 27வது அதிகாரத்துல 22வது வசனம் இப்படியா சொல்லுது பாருங்க, ஆகிலும் திடமனதாய் இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன், கப்பற் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் வராது. இங்கேயும் அங்க பவுல் அங்க இருக்கிற நியூட்ரிக் அதிபதிக்கும் அங்க இருக்கிற ஜனங்களிடத்துல சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். என்ன சொல்லுகிறான்? கப்பல் சேதம் வரும், ஆனா நீங்க சாக மாட்டீங்க, திடமனதா இருங்க. காரணம் என்ன? தேவன் பவுலின் இடத்துல அங்க தம்முடைய வார்த்தையை கொடுத்து அவனை திடப்படுத்தினதை நாம் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்து பவுலை அங்க நடத்துகிறார். அந்த வார்த்தை தான் அங்க இருக்கிற ஜனங்களுக்கு போகுது. அந்த வார்த்தை தான் அங்கு புயலிலும் போராட்டத்திலும் மாற்றிக்கொண்டிருக்கிறவர்களை பிழைக்க செய்கிறதும் தைரியம் ஊட்டுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப நம்முடைய தேவன் சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை பிழைக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். எப்படி பிழைக்க செய்கிறாராம்? அவர் நம்முடைய வாழ்க்கையில வார்த்தை உள்ளவராய் இருந்து எப்படி பிழைக்க செய்கிறாராம்? 145வது சங்கீதம் 14வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். அவர் ஒரு மனிதனை பிழைக்க செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, விழுகிற யாவரையும் தாங்கி. அவன் அந்த மனிதன் விழுது கொண்டு இருக்கிறான், அவன் கீழே உழ போறான், விழுந்தா அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து விட்டது, அதோடு அவனுடைய வாழ்க்கை இல்லாமல் போக போகிறது, அவன் இருந்த அடையாளம் இல்லாமல் போக போகிறான். ஆனா அந்த நேரத்தில் தேவன் என்ன செய்கிறார்? அவனை தூக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் பிழைக்க செய்கிற தேவன் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை தூக்கி நிலைநிறுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். விழுகிறவனை தாங்குகிற தேவனாயும் மடங்கடிக்கப்பட்டவரை தூக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப அவர் நம்மளை எந்த சூழ்நிலையிலிருந்து பிழைக்க செய்கிறார்? நம் மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே, நம்முடைய சத்துருக்கள் நம்மளை மேற்கொண்டு நம்மளை மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையிலே, நம்முடைய பாவங்கள் நம்மளை மேற்கொண்டு மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலையிலே, நம்முடைய போராட்டங்கள் நம்மளை மேற்கொண்டு நம்மளை மடங்கடிக்கிற சூழ்நிலையிலே, நாம் தவறு ஏதோ ஒரு காரியத்திலே இடைப்பட்டபடியினால், ஏதோ ஒரு காரியத்திலே பங்கு பெற்றபடியினால் நாம் தவறி விழும்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்துகிறவராய் தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் தடுமாறுகிற வேளையிலே, இந்த நாட்களிலே என்ன யோசனை செய்ய வேண்டும், எந்த பாதையிலே போக வேண்டும், ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எந்த பாதையில போனா என்ன நடக்கும் என்பது நம்மளுக்கு தெரியல. ஆனா அந்த நேரங்களில் நம்மளை தாங்குகிற தேவனாய் காணப்படுகிறார். வேதம் சொல்லுகிறது, கையிலாக கொடுக்கிறவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோல் மேல நம்முடைய கரங்களை அவருடைய தோல் மேல போட்டு நம்மளை அப்படியே தாங்கி கொண்டு போகிறவராய் காணப்படுகிறார். நீங்க உதாரணத்துக்கு ஒரு மனிதன் காலில் அடிபட்டு விழுந்துட்டான், அல்லது அவனுக்கு அப்படியே அவன் கீழே விழுந்துட்டானா என்ன நடக்கும்னா, அவனுக்கு வலது பக்கம் அல்லது இடது பக்கம் அல்லது ரெண்டு பக்கமும் சில நேரங்கள்ல யாராவது ஒருவர் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. எதற்கு? அந்த கால்கள் அவர்களால் நடக்க முடியல, காலில் இருந்த பலன் போயிருச்சு, காலில் ஒரு வலி வந்துருச்சு, அதனால அந்த காலை வச்சு அவங்களால நடக்க முடியாது. இல்ல நீங்க பவுலனுடைய வாழ்க்கையில பார்த்தாலும், பவுல் கண் குருடான உடனே அவனை கையிலாக கொடுக்கிறவர் அவனுக்கு உதவி செய்கிறார். காரணம் என்ன? அவனுடைய பலன் எல்லாம் போயிருச்சு, அவன் தடுமாற ஆரம்பிச்சுட்டான். அவன் நல்ல குதிரையில ஏறிட்டு வந்தவன், நல்ல மூர்க்கத்தோட வந்தவன், நல்ல எப்படியாவது ஜனங்களை அரெஸ்ட் பண்ணி அவர்களை கொடுமைப்படுத்தணுங்கிற வைராக்கியத்தோட வந்தான். அவனுக்குள்ளாக இருந்த வைராக்கியம் என்ன வைராக்கியம்? பிதாவின் வைராக்கியம், பிதாவை குறித்ததான வைராக்கியம் அவனுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அது தவறாய் செயல்பட்டது. அந்த நேரத்துல இயேசுவானவர் அவனுக்கு வெளிப்பட்ட உடனே அவன் அப்படியே தடுமாறுகிறதை பார்க்க முடியும். அப்பொழுதுதான் அவனை தாங்குகிறார்கள்.
அப்ப இங்க தேவன் சொல்லுகிறார், விழுகிறவனை தாங்கியும் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய தடுமாறுகிற சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மளை தாங்குகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அநேகருக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தடுமாற்றம் இருக்கிறது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குறித்து என்ன செய்ய போகிறோம், குடும்பம் எப்படி நடத்த போகிறோம், பொருளாதாரத்தை எப்படி சந்திக்க போகிறோம், ஒவ்வொரு நாளும் விலை உயர்ந்துகிட்டு இருக்கே, ஒவ்வொரு நாளும் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் இல்லாமல் இருக்கே என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தடுமாற்றத்தோடு தத்தி தத்தி தவழுகிறவர்களாய் எப்படியோ நாட்களை கடத்தணும் என்று நாம் எண்ணிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறோம். காலையில எஞ்சவுடன் இன்னைக்கு எப்படி நான் என் வாழ்க்கையில் நடத்த போறேன், இன்னைக்கு நான் இந்த நாளை எப்படி முடிச்சு அடுத்த நாளுக்குள்ள நான் எப்படி போக போகிறேன் என்கிற ஒரு கலக்கத்தோடு தடுமாற்றத்தோடு காணப்படுகிறவர்களாய் இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் நம்மளை தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து உங்களை தாங்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை தாங்குகிற தேவன், நீங்கள் விழாதபடி நான் தாங்குகிற தேவன். உங்களுடைய சூழ்நிலை சாய்வாய் இருக்கலாம், நீங்கள் விழுந்து போவீர்கள் என்று நினைத்துக் கொண்டு இருக்கலாம், உங்கள் சத்துருக்கள் நீங்கள் விழுவீர்கள் என்று உங்களுக்கு குழியை தோண்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர் உங்களை விழாதபடி தாங்குகிற தேவனாய் இருக்கிறார். மொர்தெகாவினுடைய வாழ்க்கையிலே அதுதான் நடந்தது. அவன் வாசல் அண்டையிலே காணப்படுகிறவனாய் இருந்தான். ஆனால் ஆமான் என்கிற மனுஷன் அவனோடு யுத்தம் பண்ணுகிறவனாய் இருந்தான். காரணம் என்ன? மொர்தெகாய்க்கு ஆமானுக்கு ஏதாவது சொத்து தகராறு இருந்துச்சா? எந்த ஒரு தகராறும் இல்லை. தனிப்பட்ட ரீதியா பிரச்சனை இருந்துச்சு? எதுவுமே இல்லை. அவர்களுக்குள்ளாக இருந்த யுத்தம் என்ன? ஆமானுக்கு யூதர்களை பிடிக்காது, ஆமானுக்கு யூத ஜனங்களை பிடிக்காது. அதனாலதான் மொர்தெகாவை அவன் பகைக்கிறவனா இருந்தான். அவனை ஆளுகை செய்யணும்னு நினைச்சான். ஆனா மொர்தெகாவினுடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் விழப்போகிற சூழ்நிலை தான். அவனுக்கு விரோதமாய் முத்திரை பதிக்கப்பட்டது. அவனுக்கு விரோதமாய் அரசருடைய கட்டளை வந்துருச்சு. அவன் எஸ்தர்ட்ட போய் சொல்றான், இன்றைக்கு நீ எஞ்சி நிக்கலைன்னா தேவன் வேறொரு இடத்துல இருந்து ரட்சிப்பை கொண்டு வருவார். அப்படிப்பட்ட நிலைமையில் அவர்கள் வாழ்க்கையை முடிந்து போகிற நிலைமை, கீழே விழுந்து போக போகிறாங்க, சந்ததி இல்லாமல் போக போகிறது. ஆனா அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்தார்? எஸ்தர் மூலமாய் தேவன் இடைப்பட்டு அவளை தூக்கி நிறுத்தினதை நாம் பார்க்க முடியும். அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் உங்கள் சத்துருக்கள் குழியை தோண்டுகிறார்களா? நீங்கள் நம்பி இருந்தவர்கள் உங்களுக்கு விரோதமா இன்றைக்கு குழியை தோண்டுகிறார்களா? அல்லது நீங்கள் விழுந்து போவதற்கு அவர்களே கால்வாரி விடுவதற்கு காரணமாய் அமைகிறார்களா? கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் விழாதபடி அவர் உங்களை தாங்குகிறவராய் இருக்கிறார். அல்லது சில காரியங்களை நீங்கள் மடங்கடிக்கப்பட்ட நிலைமையிலே, சோர்ந்து போன நிலைமையிலே காணப்படுகிறீர்களா? கர்த்தர் நம்மளை தூக்கி விடுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்ப வேதம் சொல்லுகிறது, அவர் பிழைக்க பண்ணுகிறார். எப்படி பிழைக்க பண்ணுகிறார்? நம்மளை தாங்கியும் நம்மளை தூக்கியும் பிழைக்க பண்ணுகிறார். சரி, ஒரு மனிதனை தேவன் பிழைக்க பண்ணினால் அவனை தாங்கியும் தூக்கியும் பிழைக்க பண்ணுகிறார். அப்படி அவனை தாங்கியும் தூக்கியும் அவனை பிழைக்க பண்ணிட்டா எந்தெந்த காரியங்களில் இருந்து அவனை பிழைக்க பண்ணுகிறாராம்? வேதம் சொல்லுகிறது, அவனை ஆவியிலே பிழைக்க பண்ணுகிறார். இரண்டாவது, சரீரத்திலே அவனை பிழைக்க பண்ணுகிறார். அவர் ஆவியிலே மாத்திரம் நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, ஆவியிலே மாத்திரம் நம்மளுக்கு நல்ல சத்துவத்தை கொடுத்து நம்மளை நடத்துகிற தேவன் அல்ல, அவர் சரீரத்திலையும் பிழைக்க செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் ரெண்டு விதமான பிழைப்பை, ரெண்டு விதமான தாங்குதலை, ரெண்டு விதமான தூக்கி விடுதலை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஒன்னு ஆவியிலே நம்மளை தாங்குகிறார், தூக்கி விடுகிறார். இரண்டாவது நம்மளை சரீரத்திலே மாம்சத்திலே தாங்குகிறார், தூக்கி விடுகிறார். இது ரெண்டுக்கும் ஒரு உதாரணத்தை நாம் வேதத்திலிருந்து பார்த்தோம் என்றால், வசனம் இப்படியாக சொல்லுகிறது. லூக்காவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தோம் என்றால், அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். அந்த வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவரோடு கூட போனார்கள். இங்க இயேசு தம்முடைய பிரயாணத்திலே, தம்முடைய பூமியிலே வாழ்கிற நாட்களிலே அவர் நாயின் என்கிற ஊருக்கு அவர் போகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படி அந்த ஊருக்குள்ளாக அவர் பிரவேசித்து போகும் பொழுது, அங்கு ஊரின் வாசலுக்கு சமீபத்துல, ஊருக்கு வாசல்ல ஒரு ஸ்திரீ வருகிறார். அங்கு ஒரு காரியம் நடக்கிறது. என்ன காரியம் நடக்கிறது? அங்கு ஒரு பிரேதத்தை அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள், அடக்கம் பண்ணும்படியாக. அப்படி பிரேதத்தை கொண்டு வரும் பொழுது அந்த ஊரே அவருக்கு அந்த பிரேதத்துக்கு பின்னாடிதான் வருது. வசனம் சொல்ல, அநேகர் அந்த ஸ்திரீயை பின்பற்றி வந்தார்கள், அவளோடு வந்தார்கள், வெகு ஜனங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்ப ஊரே அநேக ஜனங்கள் அந்த பிரேதத்துக்கு பின்னாடி வர்றாங்க. இப்படி பிரேதம் இயேசுவுக்கு முன்னாடி வருது. இயேசு அந்த வாசலுக்குள்ள நுழைகிறாரு. அப்ப இயேசு என்ன செய்கிறார்? அந்த பிரேதத்துக்கு அருகில போன உடனே அங்க அந்த பிரேதத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த ஸ்திரீயினுடைய பேர் அங்கு சொல்லப்படல.
ஆனா அந்த ஸ்திரீயை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து மனதுருகி என்று வசனம் சொல்லுகிறது. அங்க என்ன நடக்கிறது? அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவளுக்கு அந்த பிரேதத்தில் இருக்கிறது அவளுடைய மகனாய் காணப்படுகிறான். அந்த ஸ்திரீக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தால், அந்த மகனும் மரித்து போயிட்டான். அவனைத்தான் பிரேதமாய் கொண்டு வருகிறார்கள். இரண்டாவது அந்த வசனம் சொல்லுகிறது கைம்பெண் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க அந்த வசனத்தை நாம் படிச்சு பார்த்தோம் என்றால், அவன் தன் தாய்க்கு ஒரே மகனும் அவளோ பெண்ணுமாய் இருந்தாள். கைம்பெண் என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவள் ஒரு விடோ, அவளுக்கு கணவன் மரித்து விட்டான். அவனுடைய கணவன் இல்லாமல் இருக்கிறதான் கைம்பெண் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஒண்ணு, அவனுடைய சொந்த குமாரன் அங்கு இல்லை. அவளுக்கு இருந்த ஒரே ஆதரவு யார்? குமாரன். அந்த குமாரனும் அவன் மரித்து போயிட்டான். அதுக்கு முன்னாடி சில காலங்களுக்கு முன்பாக அவளுடைய சொந்தவாய் இருந்த காணப்பட்ட சொந்த கணவனும் அங்கு இல்லாமல் போய்விட்டான். இப்ப அவளுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுகிறது? விழுகிற நிலைமையிலே காணப்படுகிறது. அவள் ஒரு விழுந்து போன நிலைமையிலே காணப்படுகிறாள். தனக்கு இருந்த எல்லா ஆதரவும் போயிருச்சு, தனக்கு இருந்த எல்லா நம்பிக்கையும் அவளை விட்டு போயிருச்சு. அவள் இனிமே வாழுகிறதுக்கு எந்த சம்மதம், எந்த ஒரு காரணமும் இல்லை, எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எல்லாமே அவளை விட்டு போயிருச்சு. அந்த சோகத்தோடு அந்த ஸ்திரீ நடந்து வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அவளை பார்த்து மனதுருகி இயேசு அந்த பாடையின் அண்டையில போய் எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எழுந்து வந்தான். உடனே அங்கு அற்புதம் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். இங்க என்ன நடக்கிறது? அந்த மனிதனை, அந்த மகனை, அந்த நாயினூர் ஸ்திரீயினுடைய மகனை தேவன் பிழைக்க செய்கிறதை நான் பார்க்க முடியும். அவனை உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய அடையாளம், தேவனுடைய கிரியை. ஆனா அங்கு யார் பிழைக்கிறா? அவனுடைய தாயார் அங்கு பிழைக்கிறதை நான் பார்க்க முடியும். அவர்களுடைய வாழ்க்கை பிழைப்பற்ற வாழ்க்கையாய் மாறி போகிறது. எல்லாமே இழந்து போயிட்டா, தரித்திரனான நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டா, எல்லா நம்பிக்கையும் போயிருச்சு. ஆனா இப்ப என்ன நடக்குது? இயேசு என்ன செய்கிறார்? அவளை பிழைக்க செய்கிறதை நான் பார்க்க முடியும். அவள் இயேசுவின் இடத்துல வந்து கேட்கல, ஆண்டவரே என்னுடைய குமாரன் மரித்து போயிட்டான், நீர் அவரை உயிர்ப்பிக்கணும். ஆனா இயேசு அவளை பார்த்து மனதுருகினார். காரணம் என்ன? அவள் விழுகிறவளாய் காணப்பட்டாள், அவள் மடங்கடிக்கப்பட்ட சூழ்நிலையை காணப்பட்டாள். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இப்படிதான் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை இழந்து போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? அங்கு அவள் கணவனை இழந்து போயிருந்த, கணவன் என்றால் யாரை காட்டுகிறது? அது ஒரே சரீரத்தை காட்டுகிறது. அப்ப அவளுடைய பாதி சரீரத்தை இழந்து போயிட்டா, தன்னுடைய பாதி பலனை இழந்து போயிட்டா. இன்றைக்கு உங்களுடைய பலனை நீங்கள் இழந்து போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? அல்லது உங்களோடு இருந்த அந்த கொஞ்ச நம்பிக்கை, உங்களுடைய குமாரனாகிய உங்களுடைய பிள்ளைகளை குறித்ததான கொஞ்ச நம்பிக்கை நீங்கள் இழந்து போனதை போல் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி நாயினூர் ஸ்திரீயை அவர் தாங்கினாரோ, அவளை பிழைக்க செய்தாரோ, அதே போல் தேவன் உங்களை சரீரத்தை இன்றைக்கு தேவன் பிழைக்க செய்கிறவராய் காணப்படுகிறார். அன்றைக்கு நாயினூர் விதவியை தேவன் பிழைக்க செய்த தேவன் இன்றைக்கு உங்களை பிழைக்க செய்கிறவராய் காணப்படுகிறார். ஆனா இந்த பிழைக்க செய்கிறது எதை காட்டுகிறது? சரீர ரீதியான பிழைப்பை காட்டுகிறது. ஏனென்றால் அந்த வசனம் சொல்லல அவன் அவளை இயேசுவை பின்பற்றினான் என்று சொல்லல, அந்த ஸ்திரீயும் இயேசுவை பின்பற்றினாள் என்று சொல்லல. அவர்கள் பார்த்து பயந்தார்கள், இயேசுவின் இடத்துல விசுவாசம் வைத்தார்கள், அவ்வளவுதான். அப்ப இது எதை காட்டுகிறது? சரீர ரீதியான பிழைப்பு, சரீர ரீதியான விழுகை, சரீர ரீதியான பிழைப்பை காட்டுது, மாம்சத்துல பிழைக்கிறது காட்டுது. அதே நேரத்துல அங்கு ஒரு ஆவியிலே உயிர்ப்பிப்பதையும் நம்ம பார்க்க முடியும். ஆவியிலே தேவன் பிழைக்க செய்கிறதை நான் பார்க்க முடியும். அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுது பாருங்க. அந்த வசனம், அந்த பாடையிலிருந்து அந்த மனிதன் எரிஞ்ச உடனே அங்கு இருந்தவர்கள் எல்லாரும் பயமடைந்தார்கள். 16 வசனம் சொல்லுது, மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றிருக்கிறார் என்று தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்த வார்த்தை சொல்லுது பாருங்க, அதுக்கு பின்னாடி 18வது வசனம் சொல்லு பாருங்க, இவைகளை எல்லாம் யோவான் சீசர்கள் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது யோவான் தன் சீசரில் 2 பேரை அழைத்து, என்ன நடக்கிறது? ஒரு பக்கத்திலே அந்த ஸ்திரீ, அனாதையாய் காணப்பட்ட ஸ்திரீக்கு இப்போ ஒரு பிழைப்பு வந்துருச்சு, ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அவன் குமாரன் அவன் பிழைக்க செய்வான், அவனு வேலை செய்து இவளுக்கு ஒரு ஆதரவாய் காணப்படுகிறான். அவள் விழுந்து போன நிலைமையில கர்த்தர் தூக்கிட்டார், அது ஒரு மாம்சத்துல இருந்து கர்த்தர் தூக்கி விட்டார். ஆனா இங்க இன்னொரு காரியம் என்ன நடக்குது? அங்க இருந்து சீசர்கள், யோவான் ஸ்நானகனுடைய சீசர்களும் காணப்படுகிறார்கள். அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க போய் யோவான் இடத்துல சொல்லுகிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு தேவனை, இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்தோம், அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்க செய்கிறார்.
உடனே யோவான் ஸ்நானகன் என்ன செய்யற பாருங்க, 2 பேரை அழைத்து யோவான் கேட்கிறான், நீங்கள் இயேசுவின் இடத்திற்கு போய் வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்கிறோமா என்று கேளுங்கள் என்று சொல்லி அனுப்பி. என்ன நடக்குது? யோவான் ஸ்நானகன் இயேசுவை அவருடைய வருகையை குறித்து கேட்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. யோவான் ஸ்நானகரும் இயேசுவும் உறவினர்களாய் காணப்படுகிறார், ஒரே இடத்துல இருக்க. ஏன்னா மரியாளும் எலிசபெத்தும் அவர்கள் உறவினர்களாய் இருக்கிறாங்க. அப்ப சிறு வயதுல இருந்து இயேசுவை யோவான் ஸ்நானகன் பார்த்து இருந்திருப்பான். ஆனா இப்ப யோவான் ஸ்நானகனுக்குள்ளாக ஒரு கேள்வி வருகிறது. என்ன கேள்வி? நீர் வருகிறவர் நீர்தானா? அங்க ஏன் அந்த கேள்வி வந்தது என்றால், நீங்க அந்த வசனத்தை பின்னாடி படிச்சு பார்த்தீங்கன்னா 23வது வசனத்துல இயேசு பதில் சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். இங்க யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கை எப்படி காணப்படுது? அவனுடைய வாழ்க்கை இடரலுக்கு ஏதுவாய் காணப்படுது. அவன் இவ்வளவு வருஷமா ஊழியம் செய்தான், புது பிரமாணமாகிய ஞானஸ்தானத்தை கொண்டு வந்தான், பாவத்திலிருந்து அநேக ஜனங்களை ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தவான்களாய் நீதிமான்களாய் மாற்றுகிறான். இவ்வளவு நல்ல ஊழியங்கள் செய்தோம். இப்ப அவனுடைய வாழ்க்கை சிறைச்சாலையில் இருக்க முடிய போகிற நிலைமையில் அவனுக்குள்ளாக ஒரு கலக்கம் வருகிறது. அவனுக்குள்ளாக ஆவியிலே அவன் தடுமாற ஆரம்பிக்கிறான். ஆவியிலே விழுந்து போகிற சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான். ஆவியிலே மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான். அதனாலதான் இயேசு சொல்றாங்க, என்னிடத்தில் இடரல் அடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அப்ப இயேசு என்ன சொல்கிறார்? நீ இடரல் அடையாத. யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொல்கிறார், நீங்கள் இடரல் அடையாது இருந்து காணப்படுவாயாக. அங்க அவனுடைய சூழ்நிலை மரித்து போகிற சூழ்நிலையை போல் காண, அவன் சரீர ரீதியா மறிக்கல, ஆனா ஆவியிலே சோர்ந்து போய் காணப்படுகிறான். ஆனா கர்த்தர் என்ன செய்கிறார்? அவன் ஆவியிலே பிழைக்க செய்கிறதை நான் பார்க்க முடியும். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து அவனிடத்துல போய் சொல்லுங்கள். அவன் என்னிடத்தில் இடரல் அடையாதவன் பாக்கியவான் என்று சொல்லுகிறான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையில நாம் தடுமாறி இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவியிலே தடுமாறி இருந்தாலும் சரி, அல்லது மாம்சீக ரீதியாய் தடுமாறி இருந்தாலும் சரி, இங்கு யோவான் ஸ்நானகன் தடுமாறுகிறதுக்கான காரணம் என்ன? அவன் கர்த்தருக்காய் அதிகமாய் ஓடினவன். அவன் எதிர்பார்த்தான் தேவனே. அவன் சொல்லுகிறான், இயேசுவை குறித்து சாட்சி சொன்னதே யோவான் ஸ்நானகன் தான். எனக்கு பின் வரப்போகிறவன் சொல்றான், அவர் இங்கே இருக்கிறான்னு சொல்லி இயேசு அடையாளம் காட்டினதே அவன் யோவான் ஸ்நானகன் தான். அவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க மாட்டேன், நீர் தான் குமாரன் என்று காண்பித்தது யோவான் ஸ்நானகன் தான். ஆனா இயேசு சொல்ற, நீதியை நிறைவேற்ற நான் நடத்தணும். இதை காட்டிலும் இன்னொரு காரியம் என்ன? யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி சொல்றான். அவர் ஞானஸ்தானம் எடுத்த உடனே புறா இறங்கி வந்துச்சு, வானத்திலிருந்து இடிமுழக்கத்தின் சத்தம் கேட்டது. அந்த சத்தம், அந்த இவர் என்ன நேசகுமாரன் கேட்டதை யோவான் ஸ்நானகன் மாத்திரம் தான். மற்றவங்க எல்லாத்துக்கும் இடிமுழக்கத்தின் சத்தம். அப்படி அனுபவம் பெற்றவன், இயேசுவை முகமுகமாய் பார்த்தவன், இயேசுவை தேவகுமாரன் என்று எல்லாமே அறிந்தவன். அவருக்காக தான் வழி ஆயத்தம் பண்ணுகிறான், அவருக்காக தான் ஊழியம் செய்கிறான். ஆனா அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு எப்படி இருக்கு பாருங்க. சிறைச்சாலையில இருக்கிறவனினால் அவன் சோர்ந்து போய் காணப்படுகிறான். இதுதான் தேவ வார்த்தையா? இது நிறைவேறிச்சா இல்லையா? நான் அனுப்பப்பட்ட நோக்கம் நிறைவேறிச்சா இல்லையா என்று சொல்லி அவனுக்குள்ளாக ஒரு கலக்கம் காணப்படுகிறது. இன்னைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கலக்கத்தோடு காணப்படுகிறீர்களா? தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறதா நிறைவேறலாம் என்று நீங்க கலக்கத்தோடு இருக்கிறீர்களா? அல்லது நான் கர்த்தருக்காய் செய்கிற ஊழியம் கரெக்டா? நான் கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கை கரெக்டா? நான் அநேகருக்கு சத்தியத்தை சொல்றேன், அநேகருக்கு தேவ வார்த்தையை சொல்றேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்னும் நம்பிக்கை குறைந்தவனாய் நான் காணப்படுகிறேன் என்று யோசிக்கிறீர்களா? தேவன் சொல்லுகிறார், இடரல் அடையாதவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் இன்றைக்கு உங்களை தாங்கவும் தூக்கவும் வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். உங்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலே எதிலே நீங்கள் தடுமாறுகிறீர்கள்? ஜெபத்திலே தடுமாறுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? விசுவாசத்திலே தடுமாறுகிறவர்களாய் இருக்கிறீர்களா? தேவனை நம்புகிற நம்பிக்கையிலே தடுமாறுகளே இருக்கிறீர்களா? அல்லது நீங்க இருக்கிற வாழ்க்கை சிறைச்சாலையை போல எப்பொழுது போராட்டம் போராட்டம் போராட்டம், எவ்வளோ ஜோமன்னாலும் மாற்றம் இல்லை, எவ்வளோ கதறினாலும் மாற்றம் இல்லை, எவ்வளோ அழுதாலும் மாற்றம் இல்லை, என்னதான் ஜோமன்னாலும் அங்கு ஒரு விடுதலை என்று சோர்ந்து போய் காணப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இடத்துல இடரலடையாமல் அவரை நம்பி நீங்கள் வாழும் பொழுது அவர் தம்முடைய வார்த்தையை கொண்டு உங்களை தாங்குகிறவரும் தூக்குகிறவருமாய் காணப்படுகிறார். அவர் இன்றைக்கு சொல்லுகிற தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். நீங்கள் அவரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள், அவரிடத்துல இடரல் அடையாமல் இருங்கள். உலகம் வேறு வேறு விதங்களிலே போகலாம்,
உலகம் என்னென்ன வார்த்தை எந்தெந்த வழிகளிலே அவர்கள் போகலாம், தாறுமான வழிகளிலே போகலாம். ஆனால் நீங்கள் கர்த்தரோடு உறுதியா இருங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்திலே நாம் உறுதியா இருப்போமாக. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வெளிப்பாட்டிலே நாம் உறுதியா இருப்போமாக. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தையிலே நாம் உறுதியா இருப்போமாக. கர்த்தர் நம்மளை தூக்கி நிறுத்த அவர் வல்லவனாய் இருக்கிறார். அவர் நம்மளை தாங்க வல்லமையுள்ளவர் தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தையுள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன். எதிலே சத்தியமுள்ள தேவன்? அவர் நம்மளை தூக்குவதிலும் நம்மளை தாங்குவதிலும் அவர் சத்தியமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, வார்த்தையை அனுப்பி நம்மளை தாங்குகிறார், தூக்குகிறார். ஆனா இங்க நாமும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கு. கர்த்தருடைய பார்ட் என்ன, கர்த்தருடைய செய்கை என்ன? அவர் நம்மளை தாங்குகிறார், தூக்குகிறார். ஆனா நாம் என்ன செய்யணும்? நாம் இந்த காரிய நேரங்களிலே நாம் தடுமாறும் பொழுது, நமக்கு மடங்கடிக்கப்படுகிற சூழ்நிலை நாம் என்ன செய்யணுமாம்? தேவ வார்த்தை வந்த உடனே வசனம் இப்படியா சொல்லுகிறார், அவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்த உடனே என்ன செய்யணுமாம்? எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வார்த்தை நம்மளுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது. என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்கிறது? அந்த வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தேவன் சத்தியமுள்ளவர் தான், தேவன் வார்த்தையுள்ளவர் தான். அவர்கிட்ட நிறைய வார்த்தைகள் இருக்கு. அந்த வார்த்தையை நம்மளுக்கு கொடுக்கிறார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? அந்த வார்த்தை கிடைச்ச உடனே, ஐயோ எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு சந்தோஷப்பட்டேன்னு சொல்லி நம்ம ஓடி போயிடக்கூடாது. ஐயோ எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அதை மற்றவர்கள்ட்ட போய் தாங்கி தாங்கி முதல்ல காட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணுமா? நம்ம அவர் கொடுத்த வார்த்தையை உட்கொள்ள பழகணும். யாரை தேவன் பிழைக்க செய்கிறார்? உட்கொள்ளுகிறவரை தேவன் பிழைக்க செய்கிறார். உதாரணத்திற்கு நீங்க ரோட்ல போய்கிட்டு இருக்கோம், ஒரு மனுஷன் நல்ல பசியில இருக்கிறான். நல்ல பசியில இருக்க, பசி கொடுமையினால அவன் சாப்பிட முடியும், பலனற்று போய் காணப்படுறான். அவனுக்கு கொஞ்சம் ஆகாரம் கொடுத்தா, கொஞ்சம் தண்ணி கொடுத்தா அவன் நல்ல பலன் அடைஞ்சிருவான். அவன்கிட்ட போயிட்டு நீங்க போய் ஒரு ஆகாரத்தை கொடுக்குறீங்க, தண்ணி பாட்டில் கொடுக்குறீங்கன்னா, அல்லது அவனுக்கு உதவி செய்ய போறீங்கன்னா, அவன் நான் தண்ணியை குடிக்க மாட்டேன், ஆகாரத்தையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அந்த பலவீனத்திலேயே அவன் மரித்து போவான், அல்லது அந்த வேதனையிலேயே அவன் காணப்படுவான். அவனுக்கு முன்பாக ஆகாரம் இருக்கு, அவனுக்கு முன்பாக தண்ணி இருக்கு, ஆனா அதை சாப்பிடாம குடிக்காம இருந்தா என்ன நடக்கும்? அவன் அந்த பசியிலேயே அந்த பலவீனத்திலேயே அவன் மரித்து போவான். அதேதான் இங்க தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அவர் வார்த்தையை கொடுக்கிறார். அவர் நமக்கு எல்லா நேரங்களும் நம்மளுக்கு பலப்படுத்த வார்த்தையை கொடுக்கிறார், நம்மளை தாங்க வார்த்தையை கொடுக்கிறார், நம்மளை தூக்க வார்த்தை கொடுக்கிறார். அந்த வார்த்தை வரும் பொழுது அதை நாம் உட்கொள்ள பழகணும், அதை நாம் சாப்பிட பழகணும். தேவனுடைய வார்த்தையை சாப்பிட உட்கொள்ள பழகணும் என்று வசனம் சொல்லுங்க. அங்க எரேமியா சொல்றான் பாருங்க, உம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அங்க எரேமியாவினுடைய சூழ்நிலை என்னன்னு பாருங்கமே. அதுக்கு முந்தின வசனம் சொல்லு பாருங்க, கர்த்தாவே நீர் அதை அறிவீர், தேவரீரே என்னை நினைத்து விசாரித்து என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என் நிமித்தம் நீதியை சரிக்கட்டும். உம்முடைய நீடிய பொறுமையை நிமித்தம் என்னை வாரிக்கொள்ளாதிரும். நான் உம்முடையது நிமித்தம் நிந்தையை சகிக்கிறேன் என்று அறியும். அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்கள், அவனை துன்பப்படுத்துகிறார்கள். ரெண்டாவது, அவனுக்குள்ள ஒரு கலக்கம் இருக்கு, நான் இன்னும் தேவனுக்கு நீதியுள்ளவனாய் காணப்படல. மூணாவது என்ன நடக்குது? அவன் கர்த்தருக்காய் நிந்தையை சுமக்கிறவனாய் காணப்படுறான். அவனுடைய வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு. அந்த நேரத்துல எரேமியா சொல்ற பாருங்க, எரேமியாவுக்கு ஒரு வார்த்தை கிடைக்குது. வார்த்தை கிடைச்ச உடனே எரேமியா என்ன சொல்லுகிறான்? அவன் சொல்லுகிறான், உன்னுடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். இன்றைக்கு தேவன் அநேகருக்கு வார்த்தையை கொடுக்கிறார், பலனை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கொடுத்து அவர்களை தாங்கணும், நடத்தணும் என்று நினைக்கிறார். ஆனா அதை உட்கொள்ளுவதற்கு அநேகர் வாஞ்சி இல்லவர்களாய் காணப்படலாம். அதை உட்கொள்ளுவதற்கு அவர்களுக்கு முன் வர முடியல, அவர்களால் அதை உட்கொள்ள முடியல. காரணம் என்ன? எப்படி உட்கொள்ளணுமே என்று தெரியல. தேவன் ஒரு ஆகாரம் இருந்தா அதை சாப்பிட தெரியும், ஆனா தேவனுடைய வார்த்தையை நான் எப்படி சாப்பிடுறது, அதை நான் எப்படி உட்கொள்ளுது? வசனம் அதற்கு நல்ல விளக்கத்தை கொடுக்கிறது. எசேக்கியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தோம் என்றால், உட்கொள்ளுதல் அல்லது எப்படி நம் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணுமாம். அந்த வசனம் சொல்லுது பாருங்க, எசேக்கியேல் 3:10 சொல்லுகிறது, பின்னும் அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நான் உன்னுடனே சொல்லும் என் வார்த்தைகளை எல்லாம் நீ உன் செவிகளாலே கேட்டு உன் இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு. உட்கொள்ளுதல் என்றால் என்ன அர்த்தம்?
அந்த முந்தின வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அதே எசேக்கியேல் புஸ்தகத்துல அந்த வசனம் இப்படியே சொல்லுகிறது, நீ உன் வயிற்றில் சாப்பிட்டு உன் குடலை நிரப்பிக்கொள். உன் வயிற்றில் சாப்பிட்டு உன் அந்த 3வது வசனம் சொல்றாங்க, எசேக்கியேல் 3:3 சொல்லுகிறது, நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடலை நிரப்புவாயாக. அப்ப இங்கு தேவன் தம்முடைய வார்த்தையை ஒரு ஆகாரத்தை போல எசேக்கியேலுக்கு கொடுக்கிறார். ஆனா எப்படி சாப்பிடணும் என்று தேவனை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. எப்படி சாப்பிடணுமாம், எப்படி ஆகாரத்தை தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளணுமாம், உன் செவிகளால் கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. என் வார்த்தைகள் எல்லாம் உன் செவிகளால் கேட்டு என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் தேவ சமூகத்துல காத்திருந்த ஆண்டவரே என்னோடு பேசுங்க என்று கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய செவிகளால் கேட்க பழகணும். எப்படி நாம் உட்கொள்ள முடியும்? எப்படி தேவனுடைய வார்த்தையை சாப்பிட முடியுமா? அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு ஜெபத்துக்கு போனா நம்ம என்ன செய்கிறோம்? 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், தெய்வ சமூகத்துல போடுறோம், முழங்கால் போடுறோம், ஜெபிக்கிறோம். சில பேர் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஜெபிப்பாங்க. ஆனா ஜெபிக்கிறது, அவ்வளவு நேரம் ஜெபிக்கிறது முக்கியத்துவம் இல்லை. ஆனா அந்த ஜெபத்துல தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க பழகணும். ஜெபம் முடிஞ்ச உடனே ஐயோ ஜெபம் முடிஞ்சிருச்சு, இவ்வளவு நேரம் நான் ஜெபம் பண்ணிட்டேன், இவ்வளவு நேரம் மணிக்கணக்கா ஜெபம் பண்ணிக்க சந்தோஷத்தோட எஞ்சி நம்ம வந்துடக்கூடாது. அங்க தேவ சமூகத்துல உட்காரணும். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நான் உம்முடைய வார்த்தையை கேட்கணும், நீங்க என்னோட இடைப்படுங்க, உங்க வார்த்தை எனக்கு கொடுங்க. நான் என்னுடைய விண்ணப்பங்களை கொடுத்துட்டேன், எனக்கு சத்துருக்கள் இவ்வளவு இருக்கிறாங்க, உமக்காக நான் நிந்தையை சுமக்கிறேன், உமக்காக நான் பாடுபடுறேன், என் வாழ்க்கையில இவ்வளவு குறைகள் இருக்கு, எல்லாத்தையும் நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இப்ப உங்க வார்த்தையை கொடுங்க என்று கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். நீங்க இயேசுவினுடைய வாழ்க்கையை நீங்க உதாரணமா எடுக்க முடியும். இயேசுவினுடைய வாழ்க்கை, அவர் கெத்செமனே தோட்டத்துல என்ன நடக்குது? அவர் இயேசுவானவர் அந்த பாத்திரத்தை எடுத்து போடும்படியாய் தேவ சமூகத்தை உம்முடைய சித்தமானால் எடுத்து போடுங்க என்று பிதாவின் இடத்துல அவர் கேட்கிறார். காரணம் என்ன? அவருக்கு அது மிகுந்த வியாகுலமா இருக்கு. அவர் நிந்தையில போய்கிட்டு இருக்காரு, அவர் பாடுல போய்கிட்டு இருக்காரு, அவர் வியாகுலத்தை ஒரு மனுஷனும் புரிஞ்சுக்கல. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்கிறார் பாருங்க, பிதாவின் இடத்துல அவர் பேசினாலும் ஜெபித்தாலும் அந்த நேரத்துல தூதனால் அவர் பலப்படுத்தும்படியாய் தாம் தேவ சமூகத்திலே அவர் காத்திருந்தார். அவர் தனியே போய் தூதனால் பலப்படுத்தும்படியாய் காத்திருந்தார். அது எதை காட்டுகிறது? அவர் பிதாவின் வார்த்தையை உட்கொண்டார். அதனாலதான் அவர் மரண பரியந்தம் கர்த்தருக்குள்ளாக பிதாவுக்கு கீழ்ப்படிந்தவராய் காணப்பட முடிந்தது. இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்மளை கர்த்தர் தூக்க வேண்டும் என்று வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம், கர்த்தர் என்னை தாங்கணும் என்று விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், அதற்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கிறோம். ஆனா தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள நம்ம அறியாதவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப இங்க வேதம் சொல்லுகிறது, எப்படி தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள முடியுமா? அவருடைய வார்த்தைகளை செவிகளால் கேட்க முடியும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எத்தனை மாதங்கள், இந்த வருடம் தொடங்கி எத்தனை மாதங்கள் ஆயிருச்சு, அதை விடுங்க. இத்தனை மாதத்துல எத்தனை முறை நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறோம், எத்தனை முறை தேவனுடைய சத்தத்தை கேட்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்படி நாம் தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இதுவரைக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ள பழகலைனா, இன்னைக்கு இந்த 1ஆம் தேதியில கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் நான் தேவனுடைய வார்த்தையை கேட்பேன், உம்முடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுப்பேன், அதை நான் உட்கொள்ள பழகும். இன்றைக்கு காலையிலே திடீரென்றுதான் டேடி சொன்னாங்க, இன்னைக்கு இந்த பிரசங்க எடுத்துட்டு இன்னைக்கு இதே வார்த்தையை பகிர்ந்துக்கணும். அவங்க கூப்பிட்ட உடனே நான் நைட்டு படுக்க லேட் ஆனதுனால லேட்டா தான் எந்திச்சேன். அந்த மொபைல் சவுண்டு கேட்டு தான் எந்திச்சு போய் ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு எல்லாம் ரெடி ஆகுறதுக்கு, பிரசங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி போய் ஃப்ரெஷ் அப் பண்ற பழக்கம் உண்டு. ஃப்ரெஷ் அப் பண்ணி தேவ சமூகத்துல வர்றதுக்காக, நான் வர்றதுக்காக அப்படி பாத்ரூம்ல ரெஸ்ட் ரூம்ல இருந்து அப்படி கடந்து வர்றேன். அப்ப எனக்குள்ளாக ஒரு கேள்வி வந்தது, நம்ம தேவனுக்குள்ளாக உருவாக்கப்படணும், தேவனுக்காய் வாழணும், தேவனுக்காய் ஊழியம் செய்யணும், அவருக்காய் பெரிய காரியத்தை செய்யணும்னு நினைக்கிறோம், மற்றவங்க ஊழியம் செய்கிறத பார்க்கிறோம், நானும் தேவனுக்காய் ஏதாவது சாதிக்கணும் என்று நினைக்கிறோம். எல்லாம் நல்லதுதான். ஆனா அதுக்காக நாம் தேவனுக்குள்ளாய் அவருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளல என்ன நடக்கும், அவருடைய வார்த்தையை நான் உட்கொள்ளலைன்னா என்ன நடக்கும் என்று சொல்லி சில காரியங்களை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு 2-3 நிமிடம் தான். அப்ப நான் முடிவெடுத்தேன், இந்த மாதம் இன்னைக்கு 1ஆம் தேதி, இந்த மாசம் முழுவதும் இந்த காரியத்தை செய்யணும். இந்த மாசம் முழுவதும் எப்படியாவது, எவ்வளவு ஊழியர் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிஸியா இருந்தாலும் சரி, கண்டிப்பா இந்த காரியத்தை செய்தாகணும்னு சொல்லி குறிப்பிட்ட காரியத்தை செய்யும்படி எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். அதுக்கப்புறம் தான் இந்த வசனத்தை எடுக்க ஆரம்பித்தேன். இப்ப தேவன் பேசும் பொழுது அதை எனக்கு நினைப்பூட்டுகிறார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன்? இந்த மாதத்திலே 1ஆம் தேதியில வந்திருக்கிற நாம் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை உட்கொள்ள நாம் பழகுவோமாக.
தேவ சமூகத்துல நம்முடைய விண்ணப்பங்களை கொடுக்க நாம் பழகி இருக்கிறோம். அழுது ஜெபிக்க பழகி இருக்கிறோம். அந்நிய பாஷையில ஜெபிக்க பழகி இருக்கிறோம். அபிஷேகத்திலே ஜெபிக்க பழகி இருக்கிறோம். இது எல்லாமே நாம தேவனுக்கு கொடுக்கிறது. ஆனா தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொண்டால் மாத்திரமே அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டால் மாத்திரமே நாம் பிழைக்கிறவர்களாய் காணப்பட முடியும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தைகளை செவிகளினால் கேட்டு. இன்றைக்கு கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த மாதத்துல நான் குறைந்தது மாதத்துல 30 நாள், இந்த மாதத்துல குறைஞ்சது 15 தடவைனாலும் நான் உங்களுடைய சத்தத்தை கேட்கணும். உங்களுடைய சத்தத்தை நான் தெளிவாய் கேட்கணும். என்னுடைய செவிகளை திறந்துலங்கன்னு கர்த்தர்ட்ட போராடி பாருங்க. கண்டிப்பாய் நீங்க தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும். கண்டிப்பாய் தேவனுடைய மெல்லிய சத்தத்தையும் அவருடைய அக்கினி பயமான பராக்கிரமத்தின் சத்தத்தையும் நீங்க ஏதோ ஒரு தேவனுடைய சத்தத்தை கண்டிப்பாய் கேட்க முடியும். அங்க இப்ப இங்க வசனம் சொல்லுது, என்ன சொல்லுகிறது? அவருடைய வார்த்தைகளை செவிகளால் கேட்டு. செவிகளால் கேட்டு. ரெண்டாவது என்ன செய்யணுமாம்? இருதயத்துல ஏற்றிக்கொண்டு. செவிகளால் கேட்கிறது மாத்திரமல்ல, அதை இருதயத்துல ஏற்றிக்கொள்ள நாம் பழகணும். இருதயத்துல ஏற்றிக்கொள்ளுகிறதுனா என்ன அர்த்தம்? அதை தியானிக்கிறது. அதை தியானிக்கிறது. தேவனுடைய வார்த்தையே சில நேரங்கள்ல நம்ம போராடி நம்மளுக்கு கேட்டுடலாம், தேவனுடைய வார்த்தையை கிடைச்சிரும். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அதை தியானிக்க மறந்துட்டோம்னா அதனுடைய உண்மையான அர்த்தத்தை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சின்ன உதாரணம் இயேசுவினுடைய வாழ்க்கையில நடந்தது பாத்தீங்கன்னா, இயேசு சொல்லுகிறார், ஒருவன் விதை விதைக்க சென்றான். அவன் சில விதைகள் நல்ல நிலத்துல விழுது, சில விதைகள் வழியில விழுது, சில விதைகள் பாறையில விழுது, சில விதைகள் முள்ளுக்கள் விழுது. இது இயேசுவினுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை சீஷர்கள் செவி கொடுத்து கேட்டாங்க. அவங்க செவிகள்ல ஏத்திக்கிட்டாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அவரோட அநேக ஜனங்கள் இருந்தாங்க. எல்லாருமே அந்த வார்த்தையை கேட்டாங்க. எல்லாருமே அந்த விதை விதைக்கிறவனுடைய கதையை கேட்டாங்க. ஆனா இயேசுவின் இடத்துல யார் அதை இருதயத்துல ஏற்றி கொண்டாருன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய சீஷர்கள், அந்த 12 சீஷர்கள் இருக்காங்க அல்லவா, அவர்கிட்ட இயேசுகிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே இதனுடைய அர்த்தத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடு, இதனுடைய அர்த்தத்தை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அப்பதான் இயேசு சொல்லுகிறார், எப்படியெல்லாம் பிசாசானவன் கிரியை செய்யறான், எப்படியெல்லாம் தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில இருந்து பிசாசானவன் எடுத்து போடுறான், எவ்வளவு கவனமா தேவனுடைய வார்த்தையை குறித்து நீங்க கவனமா இருக்கணும் என்று சொல்லி இயேசு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த கதையை கேட்டது அநேகர், 100கணக்கான ஜனங்க அந்த கதையை கேட்டாங்க. ஆனா அதை கற்றுக்கொண்டது எத்தனை பேர்? 12 அவருடைய சீஷர்கள் மாத்திரம் தான், கொஞ்சம் பேர் தான். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை அநேகர் கேட்கிறாங்க. சோசியல் மீடியா மூலமா கேட்கிறார்கள், ஸ்டிக்கர் மூலமா கேட்கிறாங்க, ஆடியோ மூலமா கேட்கிறாங்க. ஆனா எத்தனை பேர் அதை இருதயத்துல ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறாங்க? தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுகிறது என்பது அதை இருதயத்துல ஏற்றுக்கொள்ள, அதை தியானிக்கிறதை காட்டுது. அது நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்பதை அதை தியானிக்க பழகணும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க பழகுங்க. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க பழங்க. அது ஏதோ சும்மா எனக்கு தீர்க்க தரிசனம் கிடைச்சிருச்சு, எனக்கு வாக்குத்தத்தம் கிடைச்சிருச்சு, அதை நான் வச்சுட்டு நான் போறேன் என்று நாம் கடந்து போயிடக்கூடாது. அதை விட்டு நாம சும்மா ஜெபிக்கிறவர்களை ஸ்தோத்திரம் என்று சொல்லிக்கொள்ள இருக்கிற மாத்திரம் இருக்கக்கூடாது. அது ஒரு குழந்தையின் அனுபவம், அதுவும் நல்லதுதான், அது தேவன் எதிர்பார்க்கிறார். ஆனா அது ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது ஒரு குழந்தையின் அனுபவத்தை காட்டுகிறது. ஆனா இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம் அதை தியானிக்க பழகணும். மல்கியா 2வது அதிகாரம் 6வது வசனத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நீங்க தியானிக்க பழகணும். அதுல நிறைய காரியங்கள் இருக்கு. அதுல ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள் எல்லாம் இருக்கு. யதார்த்தமா என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை நான் பார்த்த உடனே எனக்கே அதுக்கு இப்படி பழைய ஏற்பாட்டுல யதார்த்தமாய் தேவனிடத்துல பேசினவர்கள் உண்டா என்று எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்தது. அந்த வார்த்தையை தியானிக்க என்ற விருப்பம் வந்தது. அது எதற்காக சொல்லுகிறேன்? தேவனுடைய வார்த்தையை தியானிக்க பழகணும். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்க நாம் இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. பொருளை கொடுப்பேன், பணத்தை கொடுப்பேன், அந்த பொருத்தனை அல்ல. தேவ சமூகத்துல ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த மாதத்துல 30 நாட்கள் இருக்கிறது, இந்த 30 நாளும் ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை நான் கண்டிப்பா தியானிப்பேன், ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை தியானித்து ஒரு நோட்ல எழுதுவேன் என்று பொருத்தனை பண்ணுங்க. இப்படிப்பட்ட பொருத்தனை தான் தேவன் இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிறார். அவர் ஐஸ்வர்யம் அல்லவர், அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிற தேவன். ஆனால் அவர் நம்மளிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறது என்ன? அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, வயிற்றிலே புசித்து குடலை நிரப்பிக்கொள்.
வயிற்றிலே புசித்து குடலை நிரப்பிக்கொள். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பிழைத்திருக்க வேண்டுமா? சத்துருவின் போராட்டத்தில் பிழைத்திருக்க வேண்டுமா? நீங்கள் மடங்கடிக்க போயிடக்கூடாதா? உங்கள் சத்துருக்களை நீங்கள் வெல்லணுமா? பொய்யான கள்ள உபதேசங்களை மேற்கொள்ளணுமா? முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. இரண்டாவது அந்த வார்த்தையை புசிக்க பழகுங்க, அந்த வார்த்தையை தியானிக்க பழகுங்க. ஆண்டவரே, இதை கொண்டு நீர் என்ன சொல்லுகிற? அதை மீண்டும் நான் சொல்லுகிறேன் அந்த உதாரணத்தை. அந்த விதை விதைக்க போட்டவனுடைய கதையை நிறைய பேர் கேட்டவங்க என்ன செஞ்சு நினைச்சிருப்பாங்க, இயேசு ஒரு கதையை சொன்னாருப்பா, அவர் ஒரு கதை சொன்னார், நல்லா இருந்துச்சு, அந்த கதை சொன்னார், நல்லா இருந்துச்சு. அது நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். தேவனுடைய உண்மையான அர்த்தத்தை புரியாதவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நம்ம படுற கஷ்டத்தை தான் தேவன் சொல்லி இருக்கிறாரு. நம்ம விதைக்கும் போது ஏன் சில நேரங்களில் பலன் வரலைன்னா பறவை கொத்திட்டு போயிருச்சு, சில நேரம் முள் இருந்ததுனாலதான் வரலப்பா, இதனால நம்ம புரியாம இருந்திருக்கோம். இன்னைக்கு இயேசு வயல்வெளியை கதையை வச்சு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறத சொல்லி இருக்கிறார் என்று நினைச்சு கொண்டு போயிருப்பாங்க. ஆனா சீசர்களை அதை கேட்டறிந்தவர்கள் மாத்திரம்தான் தெரியும், அது சத்துருவின் கிரியை குறித்து தேவன் பேசுகிறார், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து பேசுகிறார் என்பதை தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாம் ஒரு அர்த்தத்தை எடுத்துட்டு நாம் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு நாம் சொல்றோமா, அல்லது அது இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா, அதை தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா, அல்லது மேலோட்டமாய் புல்லை மேய்து கொண்டு போகிறவர்களை போல நாம் காணப்படுகிறோமா? இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் அந்த அனுபவத்தை இன்றோடு கைவிடுவோம். மேலோட்டமா புள்ள மேய்றத போல வசனத்தை மேலோட்டமா பார்த்துட்டு போறதை விட்டுடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தேவ சமூகத்துல வர்றீங்க, கொடுக்கிற பிரசங்கங்கள் தேவனுடைய வார்த்தையை வச்சு தியானிங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தையை நீங்க கேட்கறீங்களா, ஒரு பிரசங்கியார் பேசுறாரா, நம்முடைய போதகர் பேசுகிறாரா, அதை நீங்க உட்கார்ந்து தியானிங்க. கர்த்தர் அவருக்கு கொடுத்த அந்த வெளிப்பாடு இருக்கு, இது தேவன் எனக்கு நீர் எதை கற்றுக் கொடுக்கிறேன், இதுல இருந்து என்ன வார்த்தையை நீர் எனக்கு சொல்லுகிறேன், நான் என்ன செய்ய வேண்டும், என் வாழ்க்கையை எப்படி நடத்தணும், நான் எப்படி ஜாக்கிரதையா இருக்கணும் என்று அதை இருதயத்துல ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோமாக. அங்கே எரேமியா என்ன சொல்லுகிறார், உங்களுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன். இன்றைக்கு எத்தனை பேர் அவருடைய வார்த்தையை கிடைத்த உடனே உட்கொள்ள ஆசைப்படுகிறார்கள்? இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை காலையிலேயே கர்த்தர் கொடுத்துட்டார். இன்னைக்கு 12 மணி நேரத்துக்கு மேல போயிருச்சு. இத்தனை மணி நேரத்துல எத்தனை பேர் நாம் தேவனுடைய வார்த்தையை தியானித்து இருந்திருக்கோம்? எத்தனை பேர் அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை தியானித்து இருந்திருக்கும்? கடந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தை எத்தனை பேர் தியானித்து இருந்திருக்கும்? இதை நான் ஒருவரையும் குற்றம் சாட்ட சொல்லல. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். ஒவ்வொருவரும் தேவனுடைய வார்த்தையை தியானித்தால் மாத்திரமே நாம் பிழைக்க முடியும். அப்ப வசனம் சொல்லுகிறது, அவருடைய வார்த்தை உள்ளவராய் இருக்கிறார், அந்த வார்த்தை நம்மளை பிழைக்க பண்ணுகிறது. ஆனா நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த வார்த்தையை உட்கொள்ள பழகணும். சரி, இப்ப நம்ம அந்த வார்த்தையை செவிகளால கேட்டுட்டோம், அதை தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம். இதனால என்ன நன்மை வருது? இதனால நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்குதாம்? வசனம் சொல்லுது, அதே வசனம் சொல்லுது பாருங்க. எரேமியாவின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையை தெளிவாய் சொல்லுது பாருங்க. உம்முடைய வார்த்தையை கிடைத்த உடனே உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அவருடைய வார்த்தையை நம்ம உட்கொண்ட என்ன நடக்குமா? நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் வருமா? இரண்டாவது மகிழ்ச்சியா இருக்குமா? அடுத்த வார்த்தை சொல்லுது, மகிழ்ச்சியா இருந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டதாய் காணப்படும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்களிலே நாம் கலங்கி போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில வருகிற இல்லாமையிலே நாம் சோர்ந்து போக மாட்டோம். அது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாய் காணப்படும். அது நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். இரண்டாவதாக அந்த வார்த்தை என்ன செய்யுமாம்? ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை உட்கொண்ட என்ன நடக்குமா? முதலாவது அது நமக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். இரண்டாவது அது என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, எசேக்கியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது பாருங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியார் இடத்தில் போய் அவர்களோடு பேசு என்றார். ஒன்னு, நம்முடைய வாழ்க்கையில அது மாற்றத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கையை துளிர்க்க பண்ணும். இரண்டாவது, தேவனுடைய ஜனத்திலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் பேச முடியும். கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு நாம் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுவரைக்கும் நாம தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொண்டிருந்தனா, இனிமேல் கர்த்தருடைய வார்த்தை அநேகருக்கு கொடுக்கிற தேவனுடைய மனுஷர்களாய் நாம் மாறுவோம்.
இதுவரைக்கும் விசுவாசிகளா, இதுவரைக்கும் தேவனை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்த நாம் இப்பொழுது தேவனுடைய மனுஷர்களாய் நாம் மாறுவோம். இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு நாம் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஒரு பையன் இருக்கிறான், அவன் படிக்கிறான், அவன் கல்லூரியிலேயோ பள்ளிக்கூடத்திலேயோ படிக்கிறான். அப்ப என்ன நடக்குது? அவன் கொடுக்கிற பாடத்தெல்லாம் அவன் படிச்சு 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 அதை உட்கொள்ளுகிறான். அதை அவன் செவிகளால கேட்கிறான், அவன் இருதயத்துல வைக்கிறான், அதை எக்ஸாம்ல எழுதுறான், தேர்ச்சி பெற்றுக்கிட்டே வர்றான். அடுத்து அவன் கல்லூரிக்கு போகிறான், அங்கேயும் அவங்க சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க. உடனே அவன் படிக்கிறான், கேட்டுக்கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ளுகிறான். அது அப்படியே அதுல அவன் தேர்ந்தவனாய் மாறுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அந்த தேரின அனுபவத்தை வச்சுட்டு அவன் இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போவான், அல்லது இன்னொரு இடத்துல அவன் ஒரு டீச்சரா மாறும். இதுவரைக்கும் அவன் மாணவனாய் இருந்தவன் இப்பொழுது அநேகருக்கு அவன் கற்றுக் கொடுக்கிறவனாய் மாறுகிறான். அவன் ஒரு எம்டியாய் மாறலாம், ஒரு அதிகாரியாய் மாறலாம், அல்லது மற்றவருக்கு ஏதாவது ஒரு காரியத்தை டியூஷன் எடுக்கிறவனாயோ அல்லது ஒரு ஆசாரியரை ஒரு டீச்சரை போல அவன் மாறுவான். என்ன நடக்குது? அவன் உட்கொள்ளுகிற காலம் முடிந்து அதை அநேகருக்கு அவன் பிரசங்கிக்கிறவனாய் சொல்லுகிறவனாய் மாறுகிறான். இதுதான் ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் வளர்ச்சியும் இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். நாம் உட்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். நாம போய் மற்றவரிடத்துல தீர்க்க தரிசன வார்த்தையை பெறுகிறது மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு தீர்க்க தரிசிகளாய் மாறணும். நாம பிரசங்கத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, நாம் அநேகருக்கு பிரசங்கிக்கிறவர்களாய் மாறணும். நாம் உபதேசத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அநேகருக்கு உபதேசிக்கிறவர்களாய் மாறணும். அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார், அதைத்தான் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. அது எப்ப நடக்கும்? தேவனுடைய வார்த்தையை உட்கொள்ளும் பொழுது. அதை நாம் உட்கொள்ளாத வரைக்கும் நாம இப்படியேதான் இருப்போம். குழந்தையின் அனுபவத்திலே பால் கொடுக்கிற நிலைமையில தான் இருப்போம். ஆனா என்னைக்கு நம்ம உட்கொள்ள ஆரம்பிக்கிறோமோ அது நம்மளுக்கு பலனை கொடுக்கும். அதனால் என்ன நடக்கும்? அது நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியை கொடுக்கும். இரண்டாவது, அது அநேகர் இடத்துல போய் போய் பேசுகிறதாய் மாறும். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போய் பேசு, நீ இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல போய் பேசு. அந்த வசனம், அந்த 3வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, நீ உன் குடலை நிரப்பி, அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல் தித்திப்பாய் இருந்தது. அது எதை காட்டுது? எசேக்கியேலுடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வந்ததை காட்டுது. இரண்டாவது என்ன வார்த்தையை சொல்ற? அடுத்த வார்த்தை சொல்லுது, பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ போய் இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் சேர்ந்து என் வார்த்தைகளை கொண்டு அவர்களோடு பேசு. என்ன நடக்குது? அவன் ஒரு புசிக்கிறவனா இருந்தான். உடனே கர்த்தர் அவனை எப்படி அழைக்கிறான்? மனுபுத்திரனே, புருஷனே, நீ தேவனுடைய வார்த்தையை கொண்டு போய் பேசு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கேட்கிறவனாய் மாத்திரமல்ல, பிரசங்கிக்கிறவனாய் மாறினான். அவன் தீர்க்க தரிசனம் பெற்றுக்கொள்கிறவனாய் மாத்திரமல்ல, அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் மாறினான். இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிறான். இன்றைக்கு நாம் எத்தனை பேர் தீர்க்கதரிசிகளாய், தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிற போதிக்கிறவர்களாய், போதகர்களாய், அப்போஸ்தலர்களாய், சுவிசேஷர்களாய் மாற நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம். இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், அவர் சத்தியம் உள்ள தேவன். அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது? அது சாதாரணமாய் இருக்கிற நம்மளை போதகர்களாய் மாற்றுகிறது. அது சாதாரணமாய் தீர்க்கதரிசனம் பெறுகிற நம்மளை தீர்க்கதரிசிகளாய் மாற்றுகிறது. அவர் நம்மளை மனுபுத்திரனாய் கர்த்தர் நம்மளை மாற்றுகிறார். அப்ப அதற்கு நாம் உட்கொள்ளுகிறவர்களாய் காணப்படணும். இப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இப்ப தேவனிடத்துல கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முடிவெடுங்க, ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் இன்றைக்கு 15 தடவைனாலும், இந்த மாதம் முழுக்க குறைஞ்சது 15 தடவைனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்பேன். குறைஞ்சது 15 தடவைனாலும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்பேன், என் செவிகளால கேட்பேன். இரண்டாவது பொருத்தனை பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதும் 30 நாட்கள் இருக்கிறது. ஒரு நாள் கடந்து போயிருச்சு, இன்னும் 20 நாட்கள், 29 நாட்கள் இருக்கு. 29 நாட்களும் நான் தேவனுடைய வார்த்தையை தியானித்து நான் எழுதுவேன். ஒவ்வொரு நாளும் நாள் போட்டு, இன்னைக்கு 2வது நாள் இந்த வார்த்தையை தியானித்தேன், இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்தார் என்று எழுத ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல பொருத்தனை பண்ணுங்க. அப்படிப்பட்ட காரியத்தை நாம் செய்ய பழகுவோமாக. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை தியானித்து புது புது வெளிப்பாடை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்படி நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் நாம் அநேகருக்கு கர்த்தர் நம்மளை தீர்க்கதரிசியாய் மாற்றுவார். அநேகருக்கு நம்மளை போதிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில கலக்கம் இருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இழந்து போக மாட்டோம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் இல்லாமல் போக மாட்டோம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். நாம் பிழைக்கிறவர்களாய் மாறுவோம். இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. முதலாவது நாம தேவ சமூகத்துல கேட்க போகிறோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கொடுங்க என்று கேளுங்க. சத்தியமுள்ள தேவனே, எனக்கு சத்தியத்தை வெளிப்படுத்துங்க என்று சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி கேட்போமா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே,
இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சத்தியமுள்ள தேவன் என்று சொல்லி, வார்த்தையுள்ள தேவனாய் வெளிப்படுகிறேன் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்நாள் முதற்கொண்டு உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த காரியத்தில் விழுந்து போனார்களோ, எந்தெந்த காரியத்திலே ஆண்டவரை மடங்கடிக்கப்பட்டார்களோ, இப்பொழுதே நீர் உடைய பிள்ளைகளை தாங்கி தூக்குவீராக, அவர்களை நிலைநிறுத்துவீராக கர்த்தாவே. குறிப்பாய் ஆண்டவரே அப்பா, இன்றைக்கு நீர் கற்றுக் கொடுத்ததுபடி உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்ட உடனே உட்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் உங்களுடைய வார்த்தையை கேட்ட உடனே நாங்கள் உட்கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. எங்கள் செவிகளிலே ஏற்றுக்கொள்ள, எங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்நாள் முதற்கொண்டு தேவன் நீர் உடைய பிள்ளைகளோடு பேசியருளுவீராக. உடைய சத்தத்தை நீர் விளங்க செய்வீராக. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நாங்கள் தேவனோடு பேசுகிறோம் என்று சொன்ன உடனே அன்றைக்கு நீர் பேசினீர் அல்லவா? இன்றைக்கு உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் உடைய சத்தத்தை கேட்க வாஞ்சையா இருக்கிறார்களோ, இந்த மாதத்துல நீர் முழுக்க, இந்த மாதம் முழுக்க நீர் உடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. இரவில பேசுவீராக, பகலில பேசுவீராக. உடைய வார்த்தை சத்தத்தை நீர் விளங்க செய்வீராக. எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் தியானிக்க தேவன் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு நாளும் புதிய வெளிப்பாட்டை உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுப்பீராக. ஒவ்வொரு நாளும் உடைய சத்தியத்தை பிரசங்கிக்க, ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை தியானித்து உருவாக்கப்பட, ஒவ்வொரு நாளும் வார்த்தையை புசித்து தங்கள் குடலை நிரப்பிக்கொள்ள தேவன் கிருபை செய்வீராக. இதன் நிமித்தமா நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே, இஸ்ரவேலோடு நீ போய் பேசு என்ற இசைக்களுக்கு சொன்னீரல்லவா, அதே போல ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளை வருகிற நாட்களில் ஒரு தீர்க்கதரிசிகளாய், அப்போஸ்தலர்களாய், சுவிசேஷகர்களாய், பிரசங்கியார்களாய், போதகர்களாய், ஆண்டவரே மேய்ப்பர்களாய் நீர் மாற்றுவீராக. குழந்தையின் அனுபவம் இன்றோடு மாறுவதாக. தேறின புருஷர்களாய், மனுபுத்திரர்களாய் இவர்கள் மாறுவார்களாக. ஆண்டவரே, அப்படின்னு மாற்றிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகரமையும் நமக்கு செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாய் சத்தியத்தின் மாதம் என்று சொல்லியிருக்கிறேன். அநேக சத்தியங்களை, அநேக புதிய காரியங்களை வெளிப்படுத்துகிறாங்க. நீர் அப்படி செய்யிருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்த வழி நடத்துங்க நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.